நாம் அள்ள அள்ள குறையாமல் செல்வத்தை சேகரித்து வைத்தாலும் ஒரு சில நேரத்தில் அனைத்தையும் இழந்து விடுகிறோம். நாம் இழந்ததை மீட்க முடியாது என எண்ணி அதை விட்டு விடுகிறோம். ஆனால் இழந்த செல்வத்தை மீட்க ஒரே வழி இறைவனை பூஜிப்பது மட்டுமே. இறைவனை மனமுருகி வணங்கினால் இறைவன் இரட்டிப்பாக நமக்கு தருவான். இறைவனை மனமுருகி வணங்கி சில பரிகாரங்களை செய்யும் பொழுது நாம் இழந்த செல்வத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். வராகி அம்மனுக்கு 8 சனிக்கிழமைகள் காலை மண் அகலில் கருநீல துணியில் சிறிது வெண்கடுகை இட்டு அதை நன்றாக முடிந்து அதில் நல்லெண்ணெய் விட்டு தீபமிட்டு மனமாற வேண்டினால் இழந்த புகழ் செல்வம் அனைத்தும் கிடைக்கும். தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவரை வழிபாடு செய்தால் இழந்த செல்வத்தை பெற முடியும். நமக்கு செல்வ வளங்களை வழங்குவதற்கும் நம்மை நல்விதமாக வழிகாட்டி வாழ வைப்பதற்கும் பைரவர் வழிபாடு மிக முக்கியமானது. திருப்பதி ஏழுமலையான் திருமணத்திற்கு கடன் கொடுத்தவர் குபேரன் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. குபேரனுக்கு ஏற்பட்ட சாபத்தினால் நாடு நகரம் பொன் பொருள் அனைத்தையும் இழந்து நின்றபோது லட்சுமி தேவியை வணங்கினார். தேவி லட்சுமியை வணங்கியதால் அவர் இழந்த அனைத்தையும் பெற்றார். ஆகவே லட்சுமியை வணங்கினால் இழந்த செல்வத்தை நாம் பெறலாம். வரலட்சுமி விரத பூஜையை வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலையில் உங்கள் வசதிக்கு ஏற்ப செய்யலாம். பைரவரின் சன்னதி முன்னில் 27 மிளகை வெள்ளை துணியில் சிறு மூட்டையாக கட்டி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி 27 நாள் வழிபட்டால் இழந்த பொருட்களும் சொத்துக்களும் திரும்ப கிடைக்கும். இழந்த செல்வத்தை பெறுவதற்கான குபேர மந்திரம்: ஓம் யக்ஷ்ய குபேராய வைஷ்ணவனாய தனதா நியாதிபதையே தந்தாத்ய சம்ருத்திமே தேவி தாபய ஸ்வாஹா என்ற குபேரனின் மந்திரத்தை தியானித்து வழிபட வேண்டும். தினமும் நம் வீட்டில் இறைவனை வணங்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் இழந்த செல்வம் அனைத்தையும் நாம் திரும்ப பெறலாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.